சார் இது நான் முதல்ல பண்ணல சார், மறந்தே போயிட்டேன். A body dropped from the top of a tower falls through 40 meters during the last 2 seconds of its fall. ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழும்போது கடைசி 2 செகண்ட்ஸ்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் சொல்லிட்டாங்க. the height of the tower, டவரோட ஹைட் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன h is equal to half gt square போட்டுட்டு அதுல வந்து என்ன டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கான ஈக்குவேஷனை போட்டு சிம்பிளை பண்ணி ஃபைனலா h ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 45 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது வந்து என்ன நமக்கு புக்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அதிகமான டைம் ஆகும். நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற சொல்றேன். இப்போ a body dropped from a tower falls through 40 meter during last 2 seconds of its fall. ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்ல மேல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே போடுறாங்க. கீழே போடும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இது வந்து மேல இருந்து கீழே விழும்போது நிறைய செகண்ட்ஸ் எடுத்துக்குது. சரியா, அது எவ்வளவுங்கிறது தெரியல. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க, இது கடைசி செகண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 செகண்ட் இது, அதுக்கு முன்னாடி இருக்கிற செகண்ட் இது, இப்படி மேல இருந்து இப்படி கீழே விழும்போது இந்த டைம் இன்டர்வல்ல லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 40 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணது 40 மீட்டர்னா இந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன அப்படிங்கறதா கொஸ்டின். சரியா, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால்ல இருக்கு, கீழே மேல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுதுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்னன்னா 5 மீட்டர். இதை மைண்ட்ல வச்சுக்கோ. ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் ஃபார்முலா தான், ஒன்றும் இல்லை. சரியா, h is equal to half gt ஸ்கொயர். சரியா, ஹாஃப் இன்ட்டு ஜிக்கான வேல்யூ 10 தெரியும், டி ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கிறப்ப 1 ஸ்கொயர், அப்ப 5 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். அப்போ 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுதுன்னா அது ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 5 மீட்டரா இருக்கும். அடுத்த 1 செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ணுச்சு இல்ல, அதுல 3 டைம்ஸ், அது 1:3:5:7 அந்த ரூல், ஆட் நம்பர் ரூல். அப்ப 15 மீட்டர்னா அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர், அதுக்கு அடுத்த 1 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 35 மீட்டர், இப்படி போயிட்டு இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எதுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல 40 மீட்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஒருவேளை இது ரெண்டும் லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 35 + 25 என்ன ஆயிடுச்சு நமக்கு 60 மீட்டர்னு வரும். அப்ப இது கிடையாது. அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி என்ன 15-25 பாருங்க, 15 + 25 40 மீட்டர். அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் என்ன, இதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருக்க முடியும். அப்ப டவரோட ஹைட் என்ன இருக்கும் 25 + 15 40, 40 + 5 45 மீட்டர். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். சரியா, அப்ப 45 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஹைட் ஆஃப் த டவர். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. உங்களுக்கு புரியுதுன்னா இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பாருங்க. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் given by v is equal to 4t + 5, find the average velocity during t is equal to 0 to t is equal to 3 seconds அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. சரியா, இப்போ வந்து பாருங்க வெலாசிட்டி v is equal to என்ன 4t + 5 அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன். இப்ப டைம் இன்டர்வல் என்னென்ன t = 0 t is equal to 2, இந்த டைம் இன்டர்வல்ல ஆவரேஜ் வெலாசிட்டி கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் t is equal to 0னா இந்த வெலாசிட்டி v1 is equal to என்ன வச்சுக்கலாம் 4 × 0 + 5 போட்டோன்னா என்ன வரும், இது 0 + 5 அப்படின்னா 5 அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு அடுத்து t is equal to என்ன செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, t யோட வேல்யூ 2 போட்டோம்னா v2 is equal to என்ன வரும் 4 × 2 8, 8 + 5 13 வரும். சரியா, இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னன்னா v1 + v2 / 2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப 18/2 போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 9 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 9 மீட்டர் per செகண்ட். இதுக்கு வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஜஸ்ட் டைம் டீயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் என்ன, கடைசியா கொடுத்துக்கிறதுல என்னங்கிறத பாருங்க. 2 வெலாசிட்டி இருக்கும், 2 வெலாசிட்டிக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். A car moving with a speed of 40 km/h can be stopped by applying brakes after at least 2 meter. அதாவது 40 km/h ஒரு கார் போயிட்டு இருக்கு, பிரேக் அப்ளை பண்ணா என்ன ஆகும் 2 மீட்டர் போய் தள்ளி நிக்குது. If the same car is moving with the speed of 80 km/h, what is the minimum stopping distance? அதே கார் 80 km/h போகும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போய் நிக்கும் அப்படிங்கறத கொஸ்டின். சரியா, இது வந்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இங்க வந்து பாருங்க 40 km/h போகும்போது 40 km/h போகும்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு
2 மீட்டர். இப்போ 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும்போது இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னங்கிறதா கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது 40னா இது how many டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 40ங்கிறது அப்படியே 80யா மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, அதை என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிள். சரியா, இப்போ வந்து பாருங்க, ஒருவேளை இது வந்து என்ன 80க்கு பதிலாக 120 கிலோமீட்டர் பர் ஹவரா இருந்துச்சுன்னா அது என்ன 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 4 × 3 12 வந்திருக்குமா. ஒருவேளை இது 40 இருக்கு, இது 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறப்ப 40க்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். அப்போ 120க்கு என்ன சார் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது எத்தனை டைம் மல்டிப்ளை ஆயிருக்கு, 4 × 3 12. அப்ப 3 டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை ஸ்கொயர் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 18 மீட்டர்ங்கிறது ஆன்சரா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் வந்து 8 மீட்டர். எ பர்சன் வாக்ஸ் அப் எ ஸ்டால்டு எஸ்கலேட்டர் இன் 90 செகண்ட்ஸ். ஸ்டால்டு எஸ்கலேட்டர் அப்படின்னா ஒரு நின்றுட்டு இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர். அதுல வந்து என்னன்னா இவங்க நடந்து போறாங்க, நடந்து போகும்போது 90 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. when standing on the same escalator now moving he is carried in 60 seconds. அப்ப எஸ்கலேட்டர் மூவ் ஆக ஆரம்பிக்குது, இவங்க அதுல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மூவிங் எஸ்கலேட்டர்ல போகும்போது இவங்க 60 செகண்ட்ஸ்ல போய் ரீச் ஆயிடுறாங்க. then time it would take him to walk up the moving escalator will be. இப்ப எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, அதுல இவங்க நடக்கவும் செய்யறாங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல இவங்க போய் அந்த இடத்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவாங்க, மேல போய் சேருவாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சரியா, இப்போ வந்து பாருங்க, இதுக்கான ரொம்ப சிம்பிளான ஐடியா. இப்ப ஸ்டால்டு எஸ்கலேட்டர் இதுல எடுத்துக்கூடிய டைம் வந்து 90 செகண்ட். அதே இது மூவிங் எஸ்கலேட்டர்ல இவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப எடுத்துக்கூடிய டைம் வந்து 60 செகண்ட்ஸ். டிவைட் பை 2 ஆட் பண்ணிக்கோங்க, 90 + 60. சரியா, அப்ப என்ன வரும், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே 90 × 60 டிவைட் பை 90 + 60 எவ்வளவு 150. 0 0 கேன்சல் ஆச்சு. 3ஆல கேன்சல் பண்ணா என்ன ஆகும், இது 2 டைம்ஸ் வரும். 3ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும். அப்ப 90 × 2 180 டிவைட் பை 5 வருது. அப்போ 180 டிவைட் பை 5 மேலே கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டா இது என்ன வரும், 360 டிவைட் பை 10 வரும். 0 0 கேன்சல் பண்ணா 36 செகண்ட்ஸ். 36 செகண்ட்ஸ்ல இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எஸ்கலேட்டர்ல மூவிங் எஸ்கலேட்டர்ல இவங்க நடந்து போகும்போது 36 செகண்ட்ஸ்ல மேல ரீச் ஆகலாம். சரியா, இதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, t = t1 t2 டிவைட் பை t1 + t2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை t1 வச்சுட்டோம், இது t2 வச்சுட்டோம். அப்ப டிவைட் பை t1 + t2 போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் will be 36 செகண்ட்ஸ். பாருங்க, a particle is moving such that velocity is given by, velocity எப்படி கொடுத்திருக்காங்க, velocity v = √2 lambda s அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. where lambda is constant, s is a displacement அப்படின்னு சொல்லிட்டாங்க. find the acceleration கேக்குறாங்க. நான் பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவேன்னா lambda அப்படின்னு சொல்லிடுவேன். இது எப்படி சார் நீங்க lambda சொல்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பாருங்க, v² என்ன வரும், 2 lambda s அப்படிங்கிறது வருது. சரியா, நமக்கான ஃபார்முலா வந்து என்ன, v² - u² = 2as. இனிஷியல் வெலாசிட்டி 0ங்கிறப்ப இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருது. சரியா, அப்ப a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, லாம்டாங்கிறது இருக்கு. சோ ஆக்சலரேஷன் a = லாம்டா. சரியா,